GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Jayachandran Adada audio offer 5 முதல் 70% வரை discount. Joyalika's world's favorite jeweler diamond wedding collection by Pride. சேதுபதி சாரோட தங்கச்சி கேரக்டர் நித்யா மேனன் மேம் இவங்களாம் நேர்ல நடிக்கிறத பார்க்கவே ஒரு ட்ரூ ஃபீஸ்ட் ஃபார் அஸ். டேய் ஏன்டா கழுத கட்டி குடும்பம் மாதிரி கால் கால் கத்துறீங்க? படம் ஃபுல்லாவே அந்த மீட்டர்லயே இருக்கு. இவ்வளோ என்ஜாய். என்ன ட்ரூவா வந்து ரோஷினி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். CWCல நிறைவேறிச்சு. ஸோ ரோஷினினா வந்து இப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பாங்க. சிரிக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. சேதுபதி சார் வந்து எல்லாருக்கும் பரோட்டா போட்டு கொடுத்தாங்க. அதுவும் லைக் பரோட்டானா சாதாரண பரோட்டா இல்லை, மைலோ பரோட்டா, பூஸ்ட் பரோட்டா, டேரி மில்க் பரோட்டா இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் கொடுத்த ஒரு சீரியல் அந்த குவிட் பண்ண அதோட ரீசன் என்ன? 6 to 7 months ப்ராசஸ் அது ஆக்சுவலா. ஈஸியாக அவங்க சொல்லிட்டாங்க இவங்க வந்து படத்துக்காக ஆசைப்பட்டு போனாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஆசைப்பட்டுருந்தா இந்நேரம் நான் 10 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப மேஜராக ஃபீல் பண்ணது வந்து இந்த பயம் இல்லாமல் கூட்டத்தில் நடக்கிறது வந்து அதுக்காகவே நிறைய நான் ஆம்பளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணி நிறைய ஹராஸ்மெண்ட் அபியூஸ்லாம் எல்லாமே இருந்திருக்கலாம். இப்போ கூட ஒரு கூட்டமான இடத்துல போனாலும் இல்லை பின்னாடி வந்து நம்ம நடக்கும் போது ஒரு பைக் சத்தம் கேட்டாலும் திக்குன்னு இருக்கும். ஹலோ ஆல். ஸோ என் கூட இருக்கிற பர்சனை பற்றி சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுங்க இவங்க. எஸ், ஆக்ட்ரஸ் ரோஷினி ஹரிப்பிரியன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஆஃப் கேம்ல சொன்னேன், இப்போ நான் ஆன் கேம்லேயே சொல்றேன். எங்க அம்மா உங்களோட பெரிய ஃபேன். நிறைய கூஸ் பம்ஸான மூமெண்ட்ஸ். ஏய் நான் கனவா மாதிரி ஆக போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் கேட்க. எஸ் எஸ். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை பார்த்து எனக்கு ஒரு சக்தி வந்திருக்கு. அந்த பவர் நீங்க கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. எமோஷன் அந்த நாட் ஒன்லி நேம், இட்ஸ் சோ மச் ரொம்ப நிறைய எமோஷன் வந்து அதுல இருக்கு அந்த பேர்ல. ஸோ இப்போ தலைவன் தலைவி மூவி உங்களோட அப்பியரன்ஸ் நாங்கள் அந்த இதில் குட்டியாக பார்த்துட்டு ட்ரெய்லரில் குட்டியாக பார்த்துட்டு அப்பா இவங்களது நம்ம மெயினாக பார்க்கணுண்டான்னு இருந்தது. ஸோ என்ன கேரக்டர் அண்ட் எப்படி மேம் ஆச்சு அதெல்லாம்? ஆக்சுவலாக அது வந்து சேதுபதி சாரோட தங்கச்சி கேரக்டர். ஸோ பாண்டியராஜ் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வித்தவுட் சேயிங் அந்த வந்து இவரோட படத்தில் நான் இருந்தே ஆகணும். ஏன்னா அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டரிஸ்டிக் எழுதியிருப்பாரு. ஸோ வீட்டில் நிறைய பேராக இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் தெரிவிங்க எப்படி இருந்தாலும் இவங்க பண்ணாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட அந்த ஸ்கூலில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காகவே நான் இது எடுத்துக்கிட்டேன் இந்த ரோலை. அப்புறம் அஃப்கோர்ஸ் சேதுபதி சார் அண்ட் நித்யா மேனன் நித்யா மேனன் மேம் இவங்களாம் நேரில் நடிக்கிறத பார்க்கவே ஒரு ட்ரூ ஃபீஸ்ட் ஃபார் அஸ். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனர்ஜெட்டிக் டாப்பில் தான் இருப்பாங்க. அவ்வளோ வைபோட எல்லாமே வந்து ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே அந்த மீட்டர்லேயே இருக்கும். இவ்வளோ என்ஜாய். பயங்கர ரகடான ஒரு பொண்ணு. ஆமாம், ஆக்சுவலாக பேரே ரகடான லவ் ஸ்டோரின்னு தான் போட்டிருக்கு கீழே. ஸோ அந்த மாதிரி தான் ரகடான ஃபேமிலியே வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் நிறைய என்ன சொல்றது ஓவரா க்ளோரிஃபை எல்லாம் பண்ணாம இப்படிதான் இப்படியும் லவ் இருக்கு, இப்படிதான் லவ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் தான் அந்த படம் ஃபுல்லா. ஸோ உங்களோட ஓன் வாய்ஸ்ல கண்டிப்பா. அப்ப அந்த டைலாக் சொல்லிடுங்க பாப்போம். அப்படியே டேய் ஏன்டா கழுத கட்டி குடும்பம் மாதிரி கால் கால் கத்துறீங்க? அப்பா இதுக்கு அதுக்கான பயங்கர வந்து வேரியேஷனா இருக்கே. சூப்பர் மேம். ஸோ வந்து நம்ம சீரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சீரியல்ல இருக்கும் போது சடனா ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ மீன் ஒரு பெரிய ஒரு சின்ன பிரேக் எடுத்தீங்க அண்ட் அதுக்கப்புறமா மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அந்த பிரேக் டைம்ல எப்படி இருந்தது உங்க மைண்ட் செட்? என்ன பிளானிங்ல இருந்தீங்க? சத்தியமா பேடான நிலைமையில தான் இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அந்த முடிவுக்கு வந்தது. அது டக்குன்னு நான் எடுக்கல. ஸோ அதோட இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த டிசிஷன் எடுத்ததுனால அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாஷாக இருந்தது. அது ஏற்றுக்கிற தன்மையும் எனக்கு இல்லை அப்போது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நான் ஏன் போனேன் அப்படின்னு. அதுவும் என்னால் பார்க்க முடியல. அது வந்து ரொம்ப எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. அவங்க கஷ்டப்பட்டாங்க. நிறைய ஜனங்க வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணி ஏன் போனீங்க அப்படிலாம். ஏன்னா அது டெய்லி பார்த்து அவங்க பழகிட்டாங்க. இனி நாளைக்கு நான் வரமாட்டேன்னொடனே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டது என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுலேருந்து அதுவே எனக்கு வந்து ஹார்ட் பர்ன் ஆகிட்டே இருந்தது டெய்லி. லைக் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஏற்றுக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எனக்கு குக் வித் கோமாளி வந்துச்சு. ஸோ அவங்களாம் வந்து கேட்டாங்க உங்களோட இன்னொரு ஃபேஸை நாங்கள் அங்கே பார்த்தோம். ரோஷினினா யாருன்னு நாங்கள் பார்த்தோம். எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எல்லாருமே வந்து கண்ணம்மா ரோஷினினா இப்படிதான் இருப்பாங்க, அவங்க கலரும் அவங்க எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க, அதை தாண்டி அவங்க மூஞ்சி ஃபுல்லா எப்பொழுதுமே அழுது வடிஞ்ச முகமா இருக்கும்னு தான் நம்பிட்டாங்க. ஸோ
ஸோ என்ன ட்ரூவாக வந்து ரோஷினி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அது வந்து சிடபிள்யூசியில் நிறைவேறிச்சு. ஸோ ரோஷினினா வந்து இப்படி தான் சிரிச்சுட்டே இருப்பாங்க. சிரிக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது எனக்கு அந்த கேரக்டர். அண்ட் சிரிச்சுட்டு ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும்ன்ட்டு அதை ஃபுல்லாகவே சிடபிள்யூசியில் வந்து என்னால் ஷோகேஸ் பண்ண முடிஞ்சது. ரோஷினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அது வாஸ் டோட்டலி ஃபன். அந்த செட்டே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியுது. சமைக்கிறத தவிர எல்லா வேலையும் குக்கிங் ஷோ. ஆனால் வந்து எனக்கு அங்கே அவங்களோட இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஸோ மூவி அப்படின்னு வந்தோடனே ஃபர்ஸ்ட் மூவி கருடன். ஸோ எப்படி இருந்தது? நம்ப முடியல ஆக்சுவலாக. இவ்வளோ பேரோட நான் ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மதியில் நானும் இன்னும் ஒரு டயலாக் சொல்லுவேன்றதை நான் நம்ப முடியாமல் ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இவர் செந்தில் சாரோட நடித்தது, அவர் கைடன்ஸில் நான் அது பண்ணது. நான் சூரி சாரோட நடித்தது, உன்னி சார், சசிகுமார் சார், எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அந்த ரோல் எடுத்தீங்க அப்படின்ட்டு. அது டோட்டலி என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில். இந்த ரோலும் சரி, தலைவன் தலைவி ரோலும் சரி, எல்லாமே என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் இருக்கிற ஒரு ரோல். ஸோ அதை வந்து நான் சேலஞ்சாக எடுத்து பண்ணேன் நான். ஸோ அது வந்து அதுவுமே ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு இல்லையா? அதை நான் வந்து சேலஞ்சிங்காக எடுத்து நான் பண்ண ரோல் தான் ரெண்டுமே ஆக்சுவலாக. ஸோ கம்மிங் பேக் டு தலைவன் தலைவி, ஸ்பாட்ல வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஸ்பாட்ல மறக்க முடியாத இன்சிடென்ட் வந்து சேதுபதி சார் வந்து எல்லாருக்கும் பரோட்டா போட்டு கொடுத்தாங்க. அது லைக் பரோட்டானா சாதாரண பரோட்டா இல்லை, சூப்பராக இருக்கும். அவர் அவர் பயங்கரமாக பரோட்டா போடுவார். அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்காக அவர் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நிஜமாவே எல்லாருக்குமே வந்து இந்த லைக் ஷார்ட் போடும் போது அது வேஸ்ட் ஆகும்ல, அதனால எல்லாருக்குமே நிஜமாவே போட்டு கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி அந்த கல்லை ப்ரெப் பண்ணுறதுக்கு சும்மா போடுவாங்க, அந்த செட்டுக்குமே போட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது இல்லாமல் நாங்கள் கேட்போம், ஸ்பெஷலாக கஸ்டமைஸ்டாக கேட்போம். அதாவது மைலோ தோசை, மைலோ பரோட்டா, பூஸ்ட் பரோட்டா, அந்த மாதிரி பேக்கெட்டில் சாஷேல வைப்பாங்க கடையில், அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டு டேரி மில்க் பரோட்டா இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. புது புது நவீன பரோட்டாக்கள்லாம் வந்து நாங்கள் அங்கே பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டியில் மேம், பெண்கள் வந்து போல்டாக பேசினாலே அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுடுறாங்க. இப்போ வந்து வாயாடி, இவ இப்படிதான் பேசுவான், வாய் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் இனி என்ன அமைதியாகவே இருக்க, பேசவே மாட்டேன். ஸோ நம்ம அதை எப்படி மேம் டேக்கிள் பண்ணுறது? கண்டுக்காமல் இருக்கிறது தான். ஏன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம பிறக்கல. ஒருவேளை அவங்கள நம்ம பரவாயில்ல இவன் நல்ல பொண்ணுன்னு சொல்ல வச்சாலுமே அது பின்ன பக்கத்துலேயே இன்னொருத்தர் வந்து செட் ஆக மாட்டா, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, இல்லை ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க, இது வந்து அதுக்கு ரொம்ப ஃபேமிலிக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணுன்னு ஏதோ ஒரு கமெண்ட் சொல்ல தான் போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியம் நம்ம ஃபேமிலி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான். ஸோ எல்லாருடைய கமெண்ட்டும் நம்மளை காதில் எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன நம்ம லைஃப் தேவையோ, நம்ம ஒர்க்குக்கும் நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பார்த்துக்கணும். ஸோ காதில் வர்றது அப்படிலாம் எடுத்துக்கூடாது, இங்கே விட்டு இங்கே போயிடணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் கொடுத்த ஒரு சீரியல், அந்த குவிட் பண்ண அதோட ரீசன் என்ன? ஏன்னா பல பேர் பல விதங்களான ஒரு இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ரீசன் நிறைய ப்ராசஸ் நடந்து தான் அது வந்து ஒரு 6 to 7 months ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால என்ன சொல்கிறது, இன்னும் அப்படியே உதறிட்டு போயிட்டாலும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த முடிவு தான். ஈஸியாக அவங்க சொல்லிட்டாங்க இவங்க வந்து படத்துக்காக ஆசைப்பட்டு போனாங்க, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஆசைப்பட்டுருந்தா இந்நேரம் நான் 10 படம் பண்ணியிருக்கலாம். அது வந்து என்னோட எய்மே இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்றத கையில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அதை எடுத்து பண்ணது தான் இந்த படங்கள் எல்லாம். அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் எல்லாம். மெட்ராஸ் மேட்னி, தலைவன் தலைவி, கருடன் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு கதைகளான ஒரு படம் தான். ரோஷினி அப்படிங்கிறவங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங், நான் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங் விமனா நான் ஃபீல் பண்றேன்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன். என்ன இருந்தாலும் சோர்ந்து உட்கார மாட்டேன், அடுத்து என்னன்னு பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான் நான். அண்ட் சண்டை போட தெரியாது, பெருசாக சண்டை போட கன்ஃபரண்ட் பண்ண தெரியாது, இப்படி தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சண்டைலாம் போட தெரியாது. சாஃப்டான ஒரு கேரக்டர் தான் ஆக்சுவலாக. நான் என்னதான் ரகடான ரோல் பண்ணாலும் ஆள் அப்படி இல்லை. ஓகே, சேம் பிஞ்ச் மேம். பார்க்க அப்படிதான் இருப்பேன், எல்லாரும் அது பாட்டி ஏமாந்துடுறாங்க. ஆமாம், எல்லாரும் பார்ப்பேன், முறைச்சிட்டே இருப்பேன். அவங்க பயம், பெரிய ஆள் டெரராக இருப்பாங்க, பேசினா மாட்டிப்பேன் நான், குழந்தை மாதிரி தான் பேசுவேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்காக ஒரு ரேபிட் ஃபயர் போயிடலாமா? ஒரு நாள் தூங்குறீங்க, ஏஞ்சி பார்த்தா நீங்க வந்து ஒரு பாயா மாறிட்டீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? டக்குன்னு எனக்கு எதுவுமே சொல்ல வரல. ஏன்னா பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் அ ஃபீமேல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுலலாம் நான் வந்து புலம்பியிருக்கேன், சரி ஒரு பையனா இருந்திருக்கலாம், நைட்டு வந்து அவங்க டைமுக்கு எப்போ வேணா வராங்க போறாங்க, அந்த ஒரு விஷயம். ரொம்ப மேஜரா ஃபீல் பண்ணது வந்து இந்த பயம் இல்லாம
கூட்டத்துல நடக்கிறது வந்து அதுக்காகவே நிறைய நான் ஆம்பளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணியிருக்கேன். நிறைய ஹராஸ்மெண்ட் அபியூஸ்லாம் எல்லாமே இருந்திருக்கலாம். அந்த டைம்லலாம் வந்து ஒரு பையனா பிறந்திருக்கலாமே. இப்போ கூட ஒரு கூட்டமான இடத்துல போனாலும் இல்லை பின்னாடி வந்து நம்ம நடக்கும்போது ஒரு பைக் சத்தம் கேட்டாலும் திக்குன்னு இருக்கும் நைட்லலாம். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து இந்த பயத்தோடயே எப்பொழுதுமே வாழ்ந்துட்டே இருக்கணுமா, அதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு பையனா பிறந்திருக்கலாம்னு தோணும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா சொசைட்டில பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து அந்த அபியூஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த டைம்ல கூட யாருக்கும் ஒருத்தருக்கு எதுனா நடந்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அதை எடுத்துக்கும் போது? இப்போ வந்து சின்ன குழந்தையில இருந்து அபியூஸ் பண்றாங்க. வார்த்தையே இல்லை, எவ்வளவு கொடூரமான ஒரு பூமியா, இவ்வளவு கொடூரமான ஒரு உலகமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த பெண்ணை நீங்க கேட்டாலுமே ஆண்களும் சரி, இப்போ அவங்களையும் அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். அவங்களாம் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் இந்த அபியூஸ் எல்லாம் வராம இருந்தது தாண்டி வந்தத கதையே இல்லை. யார் கேட்டாலும் நீங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு கதை இருக்கும், ஏதோ ஒரு விதத்துல ஒரு கதை இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி கம்மி பண்றதுன்னு நான் ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருக்கேன். ஸோ எனக்கு சத்தியமா வார்த்தையே இல்லை. ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். இந்த லெவல் ஆஃப் ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு கம்மியா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அது அவங்க சைல்ட்ஹுட்ல நடந்திருந்தா அவங்களோட லைஃபே பாதிக்கும், கடைசி வரைக்கும் பாதிக்கும். என்ன ஒரு சாதாரண அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் கூட சரியா இருக்க முடியாது அதனால, அந்த பயத்தினால. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது இப்படி ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிச்சுப்பாங்க, ஆம்பளைங்க இப்படி பொம்பளைங்க இப்படின்னு. எனக்கு பார்த்தா மனுஷங்க தான் இப்படியா இருக்காங்க, ஹியூமன்ஸா ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் ஆம்பளைங்க பொம்பளைங்க அப்படின்னு. ஏன்னா எனி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, எனி ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஸோ அது வந்து இது வந்து ஆண்கள் பெருசு பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஹியூமனா வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், இதை வந்து நம்ம எப்படி அடுத்தடுத்து நாளைக்கு நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்மளோட சார்ந்த ஆட்களோ வெளியில போறதுக்கு வந்து நிம்மதியா போகணும். ஒரு பயத்தோடய நேரமும் போறது வந்து இல்லாம இருந்தா சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஸோ பீரியட்ஸ் டைம்ல நீங்க யூஸ் பண்ற வந்து பொருள்லாம் பேட்ஸா, டேம்போனா இல்லைன்னா கப்ஸா? டேம்பான். அது எவ்வளோ கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன்? அது ஃபர்ஸ்ட் யோசனையா தான் இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேம்பான்ஸா மாறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறமே இட்ஸ் ஈஸி ஆக்சுவலி, சேஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால மாற்றினேன். அந்த இது கப்ஸ் இன்னுமே சேஃபா இல்லை, எனக்கு இது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு. பீரியட்ஸ் டைம்ல எனக்கு லீவ் வேணும்பா அப்படிங்கிற ஒரு பர்சனா, இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் நான் என் வேலையை நான் செய்வேன் அப்படி ஒரு பர்சனா? எது இருந்தாலும் என் வேலையை செய்வேன் அந்த மாதிரி பர்சன். தேங்க்ஃபுல்லி எனக்கு பெயின்ஃபுல்லான பீரியட்ஸ் இல்லை. பெயின்ஃபுல்லாக இருந்தால் அது வேற கதை, அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு வந்து நார்மல் பீரியட்ஸ் தான். ஸோ அதனால என்ன இருந்தாலும் அந்த வேலை செய்யணும், இது ஒரு காரணமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன், பேஸ்ட் ஆன் மை லெவல் ஆஃப் பெயின் அண்ட் ஃப்ளோ. ஸோ வியர்டஸ்ட் திங் ஆஃப் ரோஷினி? வியர்டஸ்டாக பண்ணுறது வந்து அரிசி சாப்பிட்றது. அது எல்லா குழந்தைங்களும் பண்ணணும் தான் நினைக்கிறேன். அரிசி சாப்பிட்றது, அப்புறம் அந்த இது துணி துவைக்கிற அந்த டிடர்ஜென்ட் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட், அதெல்லாம் வந்து ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசுல அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுவேன். அந்த மாதிரியான வியர்டு திங் தான் இருந்தது. நிறைய திங் வந்து எனக்கு வியர்டா இருந்தது இல்லை. அதனால எனக்கு நீங்க சொல்லும் போது என்ன எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி, ஓகே. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்ததுலயே ஒரு வர்ஸ்டான கமெண்ட், அந்த கமெண்ட்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறமா ஏச்சப்ப அப்படின்னு நான் விட்டுட்டேன். சீரியல் விட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டாக்ஸிசிட்டியா லெவலா அவங்க வன்மத்தை கொட்டுவாங்க இல்லையா, ஏன் போனேன் அப்படின்னு. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து பாரு நீ கஷ்டப்பட போற, நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டே அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு இப்படி கஷ்டப்பட போற, நீ ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு. எனக்கு அந்த டைம்ல ரொம்ப வீக்கா டவுனா இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தேன், அப்படி அவனுக்கே ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி கமெண்ட்டை, நான் மட்டும் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இது மறந்துட்டேன். அது ஆனா நீங்க கேட்கும்போது ஞாபகம் வருது, அப்ப நான் இன்னும் மறக்கல. அப்போ வந்து ரிப்ளை என்ன பண்ணீங்களா? இல்ல, ஐ டோன்ட் ரிப்ளை. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்த புதுசுல இதெல்லாம் ரொம்ப பப்ளிக்கா இருக்கும் போது கமெண்ட் பண்றது அந்த மாதிரி டைம்ல வந்து நான் அவங்க மெசேஜ் அக்கௌண்ட்டுக்கே போய் மெசேஜ் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் இதுல, உங்களுக்கு இதனால என்ன ஆக போகுது, என்ன ஒரு அப்படி ஒரு வெறி மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் கேட்டது உண்டு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நம்ம எல்லாம் சில்லித்தனமான வேலை பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு டைம் பார்த்தா எதுக்கு நம்ம எங்கேயோ இருக்கோம். இந்த பிரச்சனை வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் அந்த கஷ்டம். அந்த ஹியூமன் அப்படி இருக்காங்க, டாக்ஸிசிட்டியா இருக்காங்க, அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்கன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் இன்னும் கஷ்டம், எனக்கு இல்லை. அவன் என்னோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு மறந்து போயிட போறான். இது வந்து எனக்கு எந்த விதத்துலயும் பாதிக்கூடாது, நானே டெவலப் பண்ணி பில்ட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு டைம்ல. சரி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அது அவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு. ஷாப்பிங் அன்லிமிட்டடா இல்ல ஸ்லீப்பிங் அன்லிமிட்டடா? ரெண்டுமே இல்லை, ஃபுட் அன்லிமிட்டட். ஃபுட் அன்லிமிட்டட் நம்ம கேஸ் நீங்க. ஓகே, ஃபேர்னஸ் கிரீம் ஆர் சன்ஸ்கிரீன்? சன்ஸ்கிரீன் ஆல்வேஸ். ஃபேர்னஸ் கிரீம்ன்றதெல்லாம் நம்பாதீங்க மக்களே, சன்ஸ்கிரீன் தான் முக்கியம். ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் குவாலிட்டியும் அப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு.
ஓகே மேம். அண்ட் அப்படியே அந்த ஹேர் நல்லா இன்னும் திக்கா தான் இருக்கு. நீ ஏதோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இருக்கு. என் ஹேர் வந்து நல்லா பவுன்சியா இருக்கும். ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிடாதீங்க மேம். நான் நிறைய பேர் கிட்ட எக்ஸ்டென்ஷன் சொல்லிடுவாங்க. சொந்த முடியும். கர்லி ஹேர் இந்த பயங்கர ஃப்ரிஸியாவும் இருக்கும். அப்படியே 2 பர்சனாலிட்டி. இது வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டி, இது தனி பர்சனாலிட்டி. இன்னைக்கு ஏன்ச்சா அவன் பாட்டு எப்படி இருப்பான்றது அவனோட இஷ்டம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஷூட்டுன்றதுனால இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருக்கு. இல்லைன்னா வந்து இப்படி இருக்கும். இது மட்டும் ஃப்ரேமுக்கு வெளியில போயிட்டு வரும். ஸோ அதனால திக்கு வந்து ஜீன் தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நான் எதுவுமே இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜீன் தான் திக்னஸ்லாம். எனக்குமே முடி கொட்டுது. இன்னுமே வந்து நானுமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். நல்லா வந்து நான் கரெக்டான பொருள் யூஸ் பண்ணணும். இன்னுமே ஷாம்பு கரெக்டாக எனக்கு தெரியல. இஷ்டத்துக்கு நான் பாட்டு போட்டுட்டு இருக்கேன். திடீர்னு யாராவது வந்து என் முடி இவ்வளோ அழகா இருந்து காரணம் இந்த ஷாம்பு லிங்க் அனுப்புங்கன்னா நானும் போய் லிங்க் கூட கேட்குற ஆள் நானும் ஒருத்தி. ஸோ எனக்குமே தெரியல இது கரெக்டான ஷாம்பு. அவங்க ஸ்கேல்புக்கு அவங்கவுங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷாம்பு செட் ஆகும். அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும், நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க. பட் அதை அவங்க யூஸ் பண்றாங்கன்னா இல்லைன்ற ஒரு டாபிக் வருது. பட் உங்க பேஜ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்க அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா வருமா உங்களுக்கு? வரும் தான். நானும் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிராண்டட் லைக் ப்ளம் அந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டடாக பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஷியஸாக வந்து ஸ்கின் கேர் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பேன் என் ஸ்கின்ல. ஏன்னா என்னோட வேலையே இதுதான். பட் நார்மலான பீப்புள், ஜென்ரலான ஒரு பப்ளிக் வந்து அவங்க வேலை வந்து வேற இருக்கும். லைக் ஐடியில் இருப்பாங்க, இல்லை சில பேர் வெளியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இதே செட் ஆகுமான்னு ஆகாது. அவங்களுக்கு அவங்க ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன், ஒரு செட் ஆஃப் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். பேசிக்கான நாலேஜ் வந்து கொடுக்கறது வந்து ஓகே தான். பட் இந்த பொருளால் தான் நான் இப்படி ஆனேன்னு சொல்கிறது வந்து கஷ்டம் தான் இல்லையா? அவங்களும் நம்பி வாங்கிட்டாங்கன்னா பெரிய ஏமாற்றமாக இருக்கும். பட் ஆனால் இது பப்ளிக்குமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ப்ரொமோஷன், இதெல்லாம் வந்து உண்மையாக வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றது டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பப்ளிக் ஆக்சுவலாக. அதுவும் இந்த கேர்லி ஹேர்லாம் நீங்கள் மறந்துடுங்க. நான் வாங்காத கேர்லி ப்ராடக்ட்ஸே கிடையாது. அவ்வளோ வாங்கியும் என் முடிக்கு எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா என் முடி வந்து வேவி டு கேர்லி, அது ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் நல்லா இருக்காது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இஷ்டத்துக்கு இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் விட்டேன். நீ ஏன் என்ன வேணா இரு, ஷூட்டுக்கு வேணா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. பட் ஐ லவ் மை கேர்லி ஹேர். அதுவுமே இருக்கு. சூப்பர். ஸ்கின் கேரும் சொல்லிடலாம். ஸ்கின் கேர் வந்து பெருசா இந்த வீட்லலாம் பண்றதுலாம் இல்லை. இப்போ முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சனா இருந்தேன். இந்த கடலை மாவு எடுக்கிறது, இதை பண்றது, யூடியூப்ல தான் இருந்து அதை போட்டு ட்ரை பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ வந்து டாக்டர் சொன்ன டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் பிடிச்சிருங்க. அவங்க சொல்ற க்ரீம்ஸை யூஸ் பண்ணா போதும். அண்ட் சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். சன்ஸ்கிரீன் அப்பவே சொல்லிட்டீங்க. சன்ஸ்கிரீன் தான். அண்ட் அதெல்லாம் தாண்டி சாப்பாடு இங்க என்ன போதோ இங்க வரும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பர்கர், ஃப்ரைஸ் நானே பண்ணிக்கிட்டது. ஓகே. ஸோ அதனால் எனக்கே தெரியும். நான் கேவலமா சாப்பிட்டா கேவலமா இருக்கும். நல்லா தான் மேம் இருக்கு. என்னாச்சு இருக்கு? மேக்கப் பாத்தீங்கன்னா தெரியும், தூரத்துல இருந்து தெரியாது. போட்டு கன்சீல் பண்ணிருக்கேன். ஓகே, பரவாயில்ல, ஓப்பனா சொல்லிட்டாங்க. என்ன விட உங்க ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. நீங்க சொல்லணும் டிப்ஸ். மேம் என் டிப்ஸ் எனக்கு தெரியாது. ஜீன் தான் மேம் எனக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே. அண்ட் இந்த டயட் பிளான் பேசலாமே. ஓகே, டயட்டா பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான். நான் எல்லா நாளும் ஒரே டயட்ல இருப்பேன்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. மூட் ஸ்விங் ஏற்ற மாதிரி திடீர்னு ஒரு ஃபேஸ்ல வந்து ரொம்ப பேடா இருக்கும், மென்டலா வந்து அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் சாப்பிடுவேன். அதுவும் இருக்கு, ஒத்துக்கிறேன். நான் எப்போ பயங்கரமா எல்லா நாளும் அப்படி இருப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம வாழ்க்கையே ஒரு புது பட்டாமூச்சியா மாதிரி வந்து நம்ம சாப்பிடணும், நல்லா கரெக்டா சாப்பிடணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறுவேன் ஒரு நாள். அப்போ வந்து அந்த ஒரு 3 மாசத்துக்கு கரெக்டான சாப்பாடு, as in லைக் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 11 to 7 அந்த மாதிரியான ஃபாஸ்டிங் பண்றது, ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்றது, அதுவுமே பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப எனக்கு யூஸ் ஆச்சு. இது அவங்களுக்கும் செட் ஆகுதுன்னா நீங்கள் உங்களோட நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்து பர்டிகுலர் டெஸ்ட் எடுத்து தான் டயட் பண்ணணும். கண்டமேனிக்கு நீங்களும் டயட் பண்ணக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதே ஹார்மோன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி உங்கள் தைராய்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமான்னு பார்த்து நீங்கள் டயட் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, உங்களால் நினச்சா பண்ண முடியும். இப்போ வந்து இன்டர்வியூட சேர்த்து நிறைய டிப்ஸும் எங்களுக்காக கொடுத்தீங்க. அண்ட் எஸ், நாங்கள் இன்னைக்கு நைட்டு நான் போய் தலைவன் தலைவி மூவி பார்த்துட்டு, சாரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு நைட்டு தான் போய் பார்த்துட்டு மூவி எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதே மாதிரி உங்க பிரசன்ஸ் எனக்கு கொடுத்துட்டே இருங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Joyalukas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride.